வெல்கம் எவ்ரி ஒன். நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஆசஸ் விவோபுக் 15 சீரிஸ் மதர் போர்டு வந்து சர்வீஸ் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பவர் ஆன் ஆகுது ஆனால் டிஸ்பிளே கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே செக் பண்ணி பார்த்தேன். எஸ், பவர் ஆன் ஆகுது, பட் டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ என்னென்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்த்ததில் நான் ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, இந்த இடம் இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான். இந்த இடத்துல இருந்த ஐசி வந்து அவுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு கேப்பு இங்கே இருந்துச்சு, அந்த கேப்பும் அவுட்டு. ஸோ இந்த ஐசியும் அவுட்டு, இந்த கேப்பும் அவுட்டு. நான் அதனால் அந்த ஐசியும் கேப்பையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பார்க்குறப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, இப்போது இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தெரியுது இல்லையா. அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருந்தது, இங்கே 2 டெர்மினல் இருந்தது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவுட்டு. இந்த ஐசி அவுட் ஆகிறப்போ அந்த 2 டெர்மினலையும் சேர்த்து அப்படியே அது இது பண்ணிடுச்சு. அதனால தான் இந்த இடத்துல அந்த 2 இது இல்லை. சரி, இந்த ஐசி இந்த கேப்பை எடுத்ததுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடம் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாக காப்பர் லேயர் இருக்கு இல்லையா. இந்த காப்பர் லேயரில் இருந்து தான் ஒரு 2 பாயிண்ட்டு இந்த டெர்மினல்லாம் வந்து நிற்கும். ஓகேங்களா. இப்போது அந்த டெர்மினல்ஸ் ரெண்டுமே வந்து அவுட்டு. ஓகேயா. நான் சொன்ன மாதிரி அந்த ஐசி டேமேஜ் ஆகிறப்போ அந்த இடத்த கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு. ஓகேவா. ஸோ இதோட கனெக்டரில் இது கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அப்படியே பவுட்ரு மாதிரி அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும். பட் இந்த ஆப்போசிட் சைடில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, இந்த லெக்கில் எதுவும் ஆகலை. அது போய் கனெக்ட் ஆகிற இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் ரஸ்ட்டாக இருந்தது. பட் இதில் லெக்கும் அவுட்டு, சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஒரே இதுவாக போயிடுச்சு. அப்படியே பேந்துக்கிட்டு வருது லேயர்லாம். இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். அது ஃபுல்லாக அப்படியே ஒரு ரஸ்ட்டு உள்ளுக்குள்ளேயே டெவலப் ஆகி அப்படியே பேந்து வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா. இந்த சைடெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லெக்கெல்லாம் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல தான் கெப்பாசிட்டருடைய ஒரு 2 உட்காரும், அதையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். சரி, இது ஒன்று. இது இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளேயே இன்னும் 2 பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுங்களா. இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், 1 2. இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு பாருங்கள். இதில் இந்த பாயிண்ட்டு வந்து இங்கே போய் கனெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகும். லைன்ஸ் உங்களுக்கு நடுவில் இருக்கிறது தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த இடத்துலையுமே வந்து நடுவில் வந்து இப்போ இந்த லைன் வருது இல்லையா, இதில் நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து ரஸ்ட் இருக்குது. ரஸ்ட் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கட்டாக இருக்குது. அதாவது இது ஃபுல்லாகவே ரஸ்ட்டு இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாதி இது ஓகேவாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி. அதே மாதிரி இதுவும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் பாதி வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டு வந்து நல்லா டேமேஜ் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், மல்டிமீட்டரை நான் வந்து இப்போது கண்டினியூட்டி மோடில் போட்டிருக்கேன். பஸர் அடிக்குது. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல வச்சுட்டேன். இது வந்து செகண்ட் டெர்மினலில் கனெக்ட் ஆகுது. அதனால் செகண்ட் டெர்மினலில் வைக்கிறேன். வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், வச்சுட்டேன். பஸர் அடிக்கல பாருங்கள். இப்போ அதே மாதிரி செகண்ட் டெர்மினல் இந்த பாயிண்டில் வைக்கிறேன். இது இங்கே கனெக்ட் ஆகுது இல்லையா, இதில் வைக்கிறேன். பாருங்கள், கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. நான் வைக்கிறேன், ஆனால் எனக்கு பஸர் அடிக்கலை. ஸோ இப்போ வரைக்கும் நான் பார்த்தது, இந்த ஐசி அவுட்டு, இந்த இடம் ஃபுல்லாக அரிசி எடுத்துருச்சு, இந்த இடம் ஃபுல்லாக அரிசி எடுத்துருச்சு. ப்ளஸ் இந்த டெர்மினல்ஸ் போய் கனெக்ட் ஆகிற இந்த லைன்லேயும் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி கனெக்ஷன் வந்து கட் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐசியை வைக்கணும், கேப்பை வைக்கணும். கேப்பையும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த கேப்ஸ் ஐசிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். வோல்டேஜ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அப்போயும் டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அப்புறம் இந்த இடம் மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயோ வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு ஐசியை வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஐசியும் கேப்பையும் வச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்சுலேஷன்லாம் பண்ணணும். அது இப்போதைக்கு பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சைடு தான் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்லாம் வருது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சைட்லலாம் இன்சுலேட் பண்ணலாம். சரி, இப்போது நான் இந்த ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஐசியும் கேப்பும் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த 3 சைடில் இருந்த லெக்கு டேமேஜாக இருந்தது. அப்புறம் அது கனெக்ட் ஆகிற இந்த சர்ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரோட் ஆகி அப்படியே பவுடராக அரிச்சு எடுத்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அரிச்சு இருந்தது அப்படின்றதையும் நம்ம
ஸோ பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் இந்த 2 பாயிண்ட் இது போய் கனெக்ட் ஆகிற இந்த லைனில் கரோடு நடந்து பாதி லைன் வந்து டேமேஜ் ஆகி போச்சு, சுத்தமாக காலி ஆகி போச்சு, பாதி லைன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டினியூட்டிலாம் உங்களுக்கு வச்சு காமிச்சேன், நீங்கள் பார்த்தீங்க. சரி, இப்போது நான் இதை வந்து இந்த இடத்த இந்த ஐசி வைக்கிறதுக்கு ஐசி ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த லெக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற லெக்ஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்க போது தான் கவனித்தேன் என்னென்னா, இந்த சென்டர் லைன் பாருங்கள், இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் லைன் போய் முட்டுற இந்த இடம், அதே மாதிரி இந்த 2 பாயிண்டில் அந்த லெக் இருந்துச்சு, ஒரு கனெக்டிங் லைன் மட்டும்தானே டேமேஜாக இருந்தது. ஆனால் இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னா, இந்த பாயிண்ட்டும் சரி இந்த 2 லெக்கும் சரி வீக்காக இருந்திருக்கு. அதனால் நம்ம லைட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வைப் அவுட் ஆகி அந்த இடம்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 2 பாயிண்ட்லேயும் ஃபுல்லாகவே லைனை வந்து ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப பெருசாக போகலை, இந்த இடம் ரொம்ப, அதாவது இருங்க வரேன், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பெருசாக போகலை, கொஞ்சம் தான் போயிருந்துச்சு. அதனால் லெக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு தான் வந்து அந்த லெக்கும் இல்லை, சுத்தமாக கம்ப்ளீட்டாக இல்லை, போயிடுச்சு. க்ளீன் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, வீக்காக இருந்திருக்கும் போல இருக்குது. சரி, இப்போ அதனால் வந்து ஃபுல்லாக இந்த லைனை வந்து இப்போ ஃபுல்லாக லே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைடு அவுட்புட்டு, இப்போ அவுட்புட்டு வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவுட்புட்டு வருது அப்படின்னா அப்போ இந்த பக்காவாக இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணது எல்லாம் இருக்க கனெக்ஷன் எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தாராளமாக இன்சுலேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம், டவுட்டே இல்லாமல். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, பவர் கொடுத்துட்டு இங்கே வந்து அவுட்புட் வருதாங்கிறத பார்ப்போம். அவுட்புட் வந்துருச்சுன்னு வைங்களேன், டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து டிஸ்பிளே வருதாங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ போர்டுக்கு பவர் கொடுக்க போகிறேன். பவர் கொடுத்துட்டு அதை இந்த ஐசியோடைய ஏதோ இருக்குது, இந்த ஐசி நம்ம ரெடி பண்ண ஐசி இதோ இங்கே இருக்குது. போர்டுக்கு பவர் கொடுத்துட்டு இந்த ஐசியோடைய அவுட்புட்டில் வோல்டேஜ் வருதான்னு நம்ம பார்க்க போகிறோம். வோல்டேஜ் வருது அப்படின்னா நம்ம பக்காவாக இந்த இடத்துல பண்ணியிருக்கிறது எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்டரியாக இங்கே பாருங்க, நான் கீபோர்டு வச்சுருக்கேன். இங்கே மல்டிமீட்டர் இருக்குது, நம்ம இந்த வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கீபோர்டு இருக்குது. இந்த கீபோர்டு வந்து மதர் போர்டில் இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கீபோர்டில் நம்பர் லாக்கூடிய கீ வந்து க்ளோ ஆகும். ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் டிஸ்பிளே வருதா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று, இந்த இதில் நம்பர் லாக் எல்இடி க்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா. அப்போ டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுறப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஐசி டேமேஜ் ஆனதுனால மட்டும்தான் இந்த போர்டில் வந்து டிஸ்பிளே வந்து வராமல் போயிருக்கு, மற்றபடி வேறு எங்கேயும் ப்ராப்ளம் இல்லைங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல அவுட்புட் வருது, பக்காவாக அவுட்புட் வருது, ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே நம்பர் லாக்கு கீபோர்டில் நம்பர் லாக் எல்இடி க்ளோ ஆகலை அப்படின்னா அப்போது இந்த ஐசி கிட்ட இருந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகிருக்கு. ஆனால் வந்து டிஸ்பிளே வர்றதுக்கான வேறு ஏதோ ஒரு இடத்துல வேறு எங்கேயோ ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை வந்து நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இப்போது வோல்டேஜ் வருதான்றதை போர்டில் பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் போர்டுக்கு பவர் கொடுக்குறேன். எஸ், போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் அந்த பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் ஆகாது. பட் நீங்கள் இங்கே கீபோர்டை பார்த்துக்கோங்க. நான் இப்போ வோல்டேஜும் மல்டிமீட்டரில் காமிக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மூலயமா உங்களுக்கு தெரியும் போர்டு ஆன் ஆகிடுச்சா இல்லையான்றதை. இதோ பாருங்கள், நம்பர் லாக் எல்இடி க்ளோ ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்பர் லாக் எல்இடி க்ளோ ஆகுது. இது கேப்ஸ் லாக் எல்இடி, இது நம்பர் லாக் எல்இடி. இதோ பாருங்கள், நம்பர் லாக் எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, கட்டாயம் இப்போ டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த ஐசியில் அவுட்புட்டும் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தேர்டு வந்து என்னென்னா, இந்த ஐசி ப்ராப்ளம்னால மட்டும்தான் இந்த போர்டில் வந்து டிஸ்பிளே வரல அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போது வேறு எங்கேயும் நம்ம ட்ராவல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எதை நோக்கி நம்ம ட்ராவல் ஆகி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் நம்ம வந்து இன்சுலேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போது நான் உங்களுக்கு வோல்டேஜ் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மல்டிமீட்டர் பார்த்துக்கோங்க, இந்த சைடு தான் அவுட்புட்டு. நான் இங்கே அவுட்புட்டில் ப்ரோபை வைக்கிறேன். மல்டிமீட்டரில் வோல்டேஜ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். எஸ், 2.50ங்க, 2.50 வோல்டேஜ் பக்காவாக வருது.
ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஐசியில் வந்து நம்ம பக்காவாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம ஒர்க்கெலாம் பக்காவாக இருக்குது. இன்சுலேஷன் சுற்றி இன்சுலேஷன் வந்து பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஐசிக்கு ப்ராப்ளமான இந்த ஐசி சுற்றி இருக்கிற இடங்கள் ப்ராப்ளமாக இருந்ததுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போர்டு வந்து டிஸ்பிளே கொடுக்கலங்கிறதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிஸ்டம் வந்து பேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு இதை பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே நார்மலாக நம்ம பார்க்குற விஷுவல் டிஸ்பிளேயுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இருங்க, நான் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே லேப்டாப்பை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். இதை பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணுறேன், டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. எஸ், டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஐசி டேமேஜ் ஆயிடுச்சுங்கிற ஒரே ரீசனால தான் நமக்கு வந்து டிஸ்பிளே வரல. ஸோ நம்ம ஐசி சுற்றி பண்ணியிருக்க ஒர்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேயும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சர்வீஸ் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ்.